தான் நடித்த சினிமாவிற்கு ஜனநாயகன் என்ற பெயர் வைத்துவிட்டு ஜனநாயகத்தை தமிழகத்திலே குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் விஜய். இந்திய வரலாற்றிலே உலகத்திலே எத்தனையோ சர்வாதிகாரிகளை இந்த உலகம் பார்த்திருக்கின்றது. ஹிட்லரை பார்த்திருக்கின்றோம், முசோலினியை பார்த்திருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ் இயக்கத்திலே இந்தியாவிற்கு சர்வாதிகாரத்தை அறிமுகப்படுத்திய இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகாரத்தையும் எதிர்த்து போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் அரசு நீ நான் என்று சொன்னதற்காக கடந்த வாரத்திலே மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே மூக்கை உடைத்துக் கொண்டது. அதே போன்று விளாத்திக்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏழை பங்காளன் பாடுகின்ற மக்களை காணுகின்ற பொழுதெல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக பல்வேறு மக்களுக்கும் எல்லா வழிகளிலும் உறுதுணையாக இருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் ஜிவி மார்க்கண்டேயன் அவர்களை இன்றைய தினம் கைது செய்திருக்கின்றது. கொடுங்கோன்மையை கட்டவிழ்த்துவிட்டு சர்வாதிகாரத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தி ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் நடத்திக் கொண்டிருக்கின்றார். தமிழகத்திலே மீண்டும் கலப்பினர்கள் ஆட்சி காலம் தொடங்கி இருக்கின்றது. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதன் மூலம்தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஜனநாயகம் காக்கப்படும். இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலே ஏதோ ராணுவ முகாமிற்கு செல்வதை போன்று ஆங்காங்கே மறித்து வைத்து பொதுமக்களை கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வர முடியாத அளவிற்கு ஒரு வன்முறையை அடக்குமுறையை தமிழக காவல்துறை இன்றைய தினம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்திலே பேச்சுரிமை இல்லை, மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்வதற்கு வழி இல்லை. இந்த நிலையை மாற்றுவதற்கு சர்வாதிகாரி முதலமைச்சர் விஜய் இந்த தமிழகத்தில் இருந்து அரசியலிருந்து ஒதுங்க வேண்டும், விளக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தமிழக மக்கள் ஏற்றிருக்கின்றார் என்று சொல்லி அன்றைய தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்ய போன்று அடக்குமுறையை அவிழ்த்து விட்டிருக்கின்ற இந்த அரசு அண்ணன் ஜிவி மார்க்கண்டேயன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முள்ளக்காடு செல்வகுமார், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அமைப்பாளர்.